அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வசலாத்து வசலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாய் முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மஈன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது தவறான நம்பிக்கைகள் என்ற புதிய தொடர். இந்த காணொளி முதல் பாகம். இதன் மூலமாக இஸ்லாத்தில் எது எல்லாம் தவறான நம்பிக்கைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அது சம்பந்தமான தகவல்களை குர்ஆன் ஹதீஸின் ஆதாரத்தின் அடிப்படையில் தொடராக இந்த தலைப்பில் இதில் பதிவு செய்ய இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஆக மார்க்கம் என்ற பெயரில் தவறான நடத்தையில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, தவறான நம்பிக்கையில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவைகளிலிருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த தவறான நம்பிக்கைகளிலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இந்த தொடர் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடராக இவைகளை உங்களுடைய ஆதரவை தந்து இவைகளின் மூலம் தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள். நான் பேசக்கூடிய அனைத்தும் ஆர்டிக்கிளாக எழுத்து வடிவில் டிஸ்கிரிப்ஷனில் பதிவு செய்யப்படுகிறது. அதையும் படித்து ஆதாரத்தோடு தெளிவு பெறுங்கள். வாங்க இப்போது காணொளிக்குள்ளே போகும். தவறான நம்பிக்கைகள். முதல்ல, இறைவனுக்கு உருவம் உண்டு என்பதுதான் இஸ்லாத்தின் உறுதியான நிலைப்பாடாக இருக்கும்போது, இறைவனுக்கு உருவம் உண்டா என்ற மில்லியன் கொஸ்டினை மக்கள் கிளப்பிக் கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இறைவனுக்கு உருவம் உண்டா என்று கேட்பவர்களுக்கு ஆணித்தரமான ஆதாரபூர்வமான பதில் உண்டு. இறைவனுக்கு உருவம் உண்டு. அவன் ஒன்றும் இல்லாத சூனியம் கிடையாது. மனிதனுக்கு இருக்கின்ற அனைத்தும் அவனுக்கு இருக்கிறது. உருவம் உண்டு என்பதை ஆதாரத்துடன் உங்களுக்கு முன்வைக்கக்கூடிய ஒரு முதல் காணொளி இது. ஏன்னு கேட்டால், முஸ்லீம்களில் பலரும் முஸ்லீம் அல்லாதவர்களும் இறைவனுக்கு உருவம் இல்லை என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு தமிழகத்தில் புகழ்பெற்ற அனைவரும் புகழக்கூடிய நாகூர் அனிபா என்ற பாடகர் என்ன பண்ணியிருக்காரு? பாட்டை கூட பாடியிருக்காரு. உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவனா. இப்படி பலரும், பல புலவர்கள், முந்தைய காலங்களில் பல புலவர்களும் என்ன பண்ணியிருக்காங்க? இறைவனுக்கு உருவம் இல்லை என்று மக்கள் பத்தியில் போய்த்து கொண்டிருக்கிறார்கள். பல பேர் அதையும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அது சம்பந்தமான ஒரு தெளிவான ஒரு நிலைக்கு நாம் வர வேண்டும். அவனது உருவம், இஸ்லாத்தின் நம்பிக்கை இறைவனுக்கு உருவம் உண்டு என்பதுதான். ஆனால் அவனது உருவம், முகம், கை, கால்கள் எப்படி இருக்கும் என்பது நமக்கு யாருக்கும் தெரியாது. அவனது ஆற்றலை நாம் அதிகமாக உணர்ந்து கொள்கிறோம். அற்புதமான இந்த உலகத்தை அனைத்தையும் படைத்து, அதில் இருக்கின்ற ஜீவராசிகள் அனைவரையும் படைத்து அற்புதமான முறையில் நிர்வாகித்து கொண்டிருக்கிறானே, அந்த நிர்வாகத்தின் மூலம் அவனுடைய ஆற்றலை நாம் விளங்கிக் கொள்கிறோம். சிந்திக்கக்கூடியவர்களால் விளங்கிக் கொள்ள முடியும். இறைவனின் உருவம் என்பது பிரம்மாண்டமான ஒன்று என்பதை மட்டும் அடித்து கூற முடியும். அவனை நம்மளை போன்ற சாதாரணமான உருவம் அல்ல, அவனுடைய உருவம் பிரம்மாண்டமானதாக இருக்கும். அதில் சந்தேகமே இல்லை. நல்லவர்கள் மூமீன்களாகிய முஸ்லிம்கள்
ஈமானின் சுவையை உணர்ந்தவர்கள், அல்லாஹ் ரசூலுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடந்தவர்கள் மறுமையில் அவனை எந்த ஒரு தடையும் இன்றி பார்ப்பார்கள் என்று இஸ்லாம் நமக்கு அறிவுறுத்துகிறது. அவனது சிம்மாசனம், அவனுக்கு ஒரு சிம்மாசனம் இருக்கிறது. அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு அவன் ஆட்சி அனைத்து காரியங்களும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். ஒன்றுமே இல்லாத சூனியத்துக்கு எதுக்கு சிம்மாசனம் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவனது சிம்மாசனம் அரிசியின் மீது இருக்கிறது. அவன் அதன் மீது அமர்ந்து இருந்து கொண்டு ஒவ்வொரு காரியங்களையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறான், அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான். இறைவன் தனது அடியார்களுடன் பேசுவான். தனது பக்கத்தில் சில அடியார்கள் நெருங்கி இருப்பார்கள் என்று இஸ்லாம் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுவதால் இறைவனுக்கு நிச்சயமாக உருவம் உண்டு என்பதில் சிறு துளி கூட உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். அவனது முகம், அவனது கண்கள், அவனது கைகள், அவனது கால்கள் அனைத்தையும் நாம் அனைவரும் காண்போம் இன்ஷா அல்லாஹ். அதற்கு நாம் தயாராக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்களா? இதிலேயும் பலவிதமான குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களே இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ பிறரை பற்றி என்ன சொல்லணும்? அல்லாஹ்வை இந்த உலகத்தில் யாரும் பார்க்க முடியாது. எந்த மனிதனோ, அல்லாஹ்வின் தூதர்களோ நபிமார்களோ கூட, எந்த ஒரு மனிதனும், அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட எந்த ஒரு நபிமார்களும் அல்லாஹ்வை பார்த்தது இல்லை, பார்க்கவும் முடியாது என்பதை திட்டவட்டமாக திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. மறுமையில்தான் நாம் அனைவரும் அல்லாஹ் நாடக்கூடியவர்கள் இறைவனை காணும் பாக்கியத்தை அல்லாஹ் யாருக்கு வழங்கி இருக்கிறானோ அவர்கள் மட்டும் பார்க்க முடியும். இதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெல்ல தெளிவாக ஒத்த வரியில் சொல்லி காட்டுகிறான். எத்தனை? ஒத்த வரியில். அவனை கண்கள் பார்க்காது, அவனோ கண்களை பார்க்கிறான். அப்படிப்பட்ட நுட்பமானவன் அவன், அனைத்தையும் நன்கு அறிந்தவன் அவன் என்று 6வது அத்தியாயம் 103வது வசனத்தில் நீங்கள் அல்லாஹ் கூறுவதை பார்க்கலாம். மேலும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தம் இறைவனை பார்த்தார்கள் என்று கூறுபவன் பெரிய தவறு புரிந்து விட்டான், தவறு செய்கிறான். எனினும் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய அசல் உருவிலும் உண்மையான அமைப்பிலும் வான விளிம்பு முழுவதையும் அடைந்தபடி கண்டார்கள், பார்த்தார்கள். அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த வானவரை முழுமையாக, வானத்துக்கும் பூமிக்கும் நிரம்பியவராக முழுமையாக தனது கண்ணால் பார்த்தார்கள். அல்லாஹ்வை பார்க்கல. சில வசனங்களை திரித்து இவர்கள் கூறுவது அல்லாஹ்வை பார்த்தார்கள் என்று கூறுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்க்கவில்லை, வானவ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் பார்த்தார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறக்கூடிய செய்தியை நீங்கள் புகாரில் 3334வது ஹதீஸாக பார்க்கலாம். 3234. மேலும் மஸ்ரூக் பின் அஜாவ் சொல்கிறார்கள், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது இறைவனை கண்டார்கள் என்று உங்களிடம் யார் அறிவிக்கிறாரோ அவர் பொய் சொல்லிவிட்டார் என்று நம்புங்கள். ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் 6வது அத்தியாயம் 103வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், கண்கள் அவனை பார்க்காது, யாருடைய கண்ணும் அவனை பார்க்காது என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான்.
அந்த அல்லாவின் வாக்குக்கு, திருமறை குர்ஆனுடைய வசனத்துக்கு முரணாக பொய்யாக யார் சொன்னாலும் அதை நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவானவற்றை அறிவார்கள் என்று யார் உங்கள்கிட்ட சொன்னாலும் சரி, அவரும் பொய் சொல்லிவிட்டார். ஏனென்றால் இறைவனோ அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் மறைவானவற்றை அறிய மாட்டார்கள் என்று கூறுகிறான். அதுக்கு ஆதாரமாக 27வது அத்தியாயம் 65வது வசனத்தை எடுத்து ஓதி காட்டி அற்புதமான முறையில் அறிவுபூர்வமான வகையில் விளக்கம் அளிக்கிறார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இதை நீங்கள் 7380வது ஹதீஸில் பார்க்கலாம். புகாரியில் 4855வது ஹதீஸில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஹியின் மூலமோ திரைக்கு அப்பால் இருந்தோ அல்லது ஒரு தூதரை அனுப்பி தனது விருப்பப்படி தான் நாடியதை அறிவிப்பதன் மூலமே தவிர வேறு வழிகளில் எந்த மனிதரிடம் அல்லாஹ் பேசுவதில்லை. அவன் உயர்ந்தவன், ஞானமிக்கவன் என்று திருமறை குர்ஆனில் 42வது வசனத்தில் 42வது அத்தியாயத்தில் 51வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறக்கூடிய அந்த செய்தியை ஆதாரத்தோடு தன்னுடைய கூற்றுக்கு சான்றாக எடுத்து காட்டுகிறார்கள். யாரு? உம்முல் மூமினின் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரொம்ப அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்கள். மேலும் நீங்கள் உங்கள் இறைவனை பார்த்ததுண்டா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்ட போது, அவனே ஒளிமயமானவன், நான் எப்படி அவனை பார்க்க முடியும் என்று கூறினார்கள் என்று தெளிவாக நமக்கு எடுத்து கூறக்கூடிய செய்தியை நீங்கள் முஸ்லீமில் 261வது ஹதீஸில் பார்க்கலாம். ஆக திருக்குர்ஆனிலும் ஆதாரபூர்வமான நபிமொழிகளிலும் இவ்வளவு தெளிவாக கூறப்பட்டிருந்தும் கூட நுனிப்புள் மைந்தவர்கள் சொல்லுவாங்களே, அது போன்ற இந்த சுன்னத்துவல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அறியாத குறைமதியாளர்கள் பலர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை மிஹ்ராஜின் போது பார்த்ததாக கட்டுக்கதைகளை அவிழ்த்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய பேச்சின் மூலம், தங்களுடைய உரைகளின் மூலம் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஆதாரமாக கீழ்கண்ட வசனத்தை முன்வைக்கிறார்கள். என்னது? எந்த வசனம்? வழிகேடர்கள் முன்வைக்கக்கூடிய ஆதாரமாக முன்வைக்கக்கூடிய வசனம் 53வது அத்தியாயம் 13வது வசனம். அந்த வசனம் என்ன சொல்கிறது? சித்ரத்துல் முன்தஹா, சித்ரத்துல் முன்தஹாவுக்கு அருகில் மற்றொரு தடவையும் அவரை இறங்க கண்டார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்கிறான். யார் இறங்க கண்டார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜ் பயணத்தில் சித்ரத்துல் முன்தஹா என்ற இடத்துல இறங்குறத பார்க்குறாங்க. யார்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரை? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே. இந்த வசனத்தில் அவரை கண்டார் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை கண்டதை பற்றி தான் இந்த வசனம் குறிப்பிடுகிறது என்று இவர்களுடைய வாதம். எந்த அளவுக்கு அறிவாளிகளாக இருக்காங்க பாருங்க. நல்லா பாருங்க, இன்னொரு தடவை படிக்கிறேன். இப்படி புரிந்து கொள்வதற்கு கொஞ்சமாவது நமக்கு டவுட் இருக்கா? இவர்கள் என்ன என்ன சொல்றது? நான் மௌலானா மௌலவி என்று பீத்து கொண்டிருக்கிறீர்களே, அவர்களுடைய கோலம், தலப்பா, ஜுப்பாவை பார்த்துவிட்டு இதில் சித்ரத்துல் முன்தஹாவுக்கு அருகில் மற்றொரு தடவையும் அவரை இறங்க கண்டார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 53வது அத்தியாயம் 13வது வசனத்தில் சொல்கிறான். இதை தான் இவர்கள் என்ன பண்ணுறாங்க? அல்லாஹ்வே இறங்கி வருவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டார்கள் என்ற மடைமாற்றம் செய்து மக்களை ஏமாத்துகிறார்கள். இது வேண்டுமென்றே செய்கிறார்களா அல்லது அறியாமையில் செய்கிறார்களா? அல்லாஹ் ஆலம்.
இவர்களது வாதம் இந்த வசனத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் கண்டது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தானே தவிர இறைவனை அல்ல என்பதை தெள்ள தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை கண்டதில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறிய போது 53 அத்தியாயத்தில் 13வது வசனத்தை ஆதாரமாக காட்டி அவரை மற்றொரு முறையும் கண்டார் என்று திருக்குர்ஆனில் கூறப்பட்டுள்ளதே என்று இந்த ஹதீஸை அறிவிக்கும் மஸ்ரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்கப்பட்ட பொழுது அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்த செய்தி அல்ல, அதாவது அல்லாஹுவை பார்த்ததாக குறிப்பிடக்கூடிய செய்தி அல்ல, அது வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டார்கள் என்று விளக்கம் அளித்தார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இதுதான் புகாரில் மிக தெளிவாக 3323வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜின் போது இறைவனை கண்ணால் கண்டார்கள் என்பது பொய் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மறுமை நாளில் இறைவன் எந்த மொழியில் கேள்வி கேட்பான் என்பதை பற்றி அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவா நான் உன்னை காண வேண்டும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கேட்டார்கள். நந்தராணி ஒருபோதும் நீ என்னை பார்க்க முடியாத அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். பிறகு அவருக்கு மன ஆறுதல் தரும் வகையில் அவர்களுடைய எதிர்க்க இருக்கக்கூடிய மலையை நோக்கி அல்லாஹ் தன்னுடைய ஒளியை பாய்ச்சுகிறான். டார்ச் லைட் அடித்த மாதிரி அந்த மலை வெடித்து தூள் தூளாக ஆனது. அது வெடித்த அந்த காட்சியை கண்ணால் கண்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூர்ச்சையற்று விழுகிறார், மயக்கம் அடைஞ்சிடுறாங்க. இதுதான் மனிதனுடைய நிலை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளணும். அடுத்து மறுமை நாளையில் இறைவன் நம்மளோட கேள்வி கேட்பான், நம்ம அனைவரும் பார்ப்போம் அப்படிலாம் சொல்லியிருக்கோம் இல்லையா? அதில் மறுமை நாளில் இறைவன் எந்த மொழியில் நம்மள்கிட்ட கேள்வி கேட்பான் அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதை வச்சு மக்களை ஏமாத்துகிறார்கள். மறுமை நாளில் இறைவன் எல்லோரிடமும் நேரடியாக பேசுவான். அவனுடைய பேச்சை எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒவ்வொருவருடனும் அல்லாஹ் மறுமை நாளில் பேசாமல் இருக்க மாட்டான். அப்போது அல்லாஹ்வுக்கும் அவனது அடியானும் உங்களுக்கும் இடையில எந்த மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் மத்தியில் எந்த ஒரு திரையும் இருக்காது. அவ்வளவு தெளிவாக நேருக்கு நேராக கேள்விகள் கேட்டு உங்களோடு உரையாடுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை அதி பின் ஆத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை நீங்கள் புகாரில் 7443வது ஹதீஸாக பார்க்கலாம். எனவே மறுமையில் அனைத்து மனிதர்களும் அல்லாஹ்வுடைய விசாரணை, அவனால் படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களிடம் விசாரணை நடத்துவானா இல்லையா? இப்படி இருக்குது. அதனால் இந்த உலகத்தில் அல்லாஹுவை எந்த மனிதர்களும் பார்த்ததில்லை, எந்த ஒரு நபிமார்களும் பார்த்ததில்லை. மறுமையில் தான் நாம் அனைவரும் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு முழுமையான பூர்ணத்துவம் மிக்க பிரம்மாண்டமான உருவம் உண்டு என்பதில் யாருக்கும் எந்தவித சந்தேகமும் வரக்கூடாது. உருவம் உள்ளவன் தான் அல்லாஹ். அந்த உருவம் எப்படி இருக்கும் என்று விளக்கி கூறக்கூடிய அளவுக்கு நம்ம யாரும் பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட அந்த இறைவனுக்கு நாம் யாரும் உருவம் கற்பிக்கக்கூடாது என்பதுதான் இஸ்லாமிய நிலைப்பாடு என்பதை நாம் அனைவரும் புரிந்து விளங்கி செயல்பட வேண்டும். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.